ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம்டா, இந்த உலகத்திலே மிக முக்கியமாக தீவிரமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டெக்னாலஜி பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர், கேமராஸ், வீடியோஸ் இது மாதிரி டெக்னாலஜி தீவிரமாக வளர்ந்துட்டு வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோஸால் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறது அதையும் விட மிக தீவிரமாக வளர்ந்துட்டு வருது. அண்ட் இதோட அடுத்த வளர்ச்சி என்னென்னா இதையும் விட தீவிரமாக வளர்ந்துட்டு வருது. அது என்னென்னா இந்த மெட்டாவர்ஸ். இந்த டெக்னாலஜி தான் இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வெறுமனே பார்க்குறது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்கிற செயல்களை உணர்த்துறதாகவும் இது காணப்பட்டு கொண்டு வருது. அண்ட் இன்டர்நெட் நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியது மட்டுமே தான். ஆனால் இந்த மெட்டாவர்ஸ் நாங்கள் உள்ளுக்கேந்து அனுபவிக்கிற இன்டர்நெட் தான் இது. நாங்கள் ஒரு அவதாராக இருந்து இந்த மெட்டாவர்ஸ் உணர்வது தான் இதோட அடிப்படையே. அண்ட் நாங்கள் திங்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் இதுக்கு செய்ய இயலுமா தான் இந்த மெட்டாவர்ஸ்ன்றது காணப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உண்டாக்கிறது, அண்ட் படிக்கிறது, அண்ட் தூங்குறது, அண்ட் விளையாடுறது, இது மாதிரி பல செயல்களை செய்யக்கூடியதாக இந்த மெட்டாவர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி காணப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மரணித்த ஒருத்தர் எங்களோட இருக்கிற மாதிரி உணரக்கூடிய ஒரு டெக்னாலஜியாக தான் இந்த மெட்டாவர்ஸ் இருக்குது. நாங்கள் இதை வச்சு என்ன செய்ய இயலும்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் விளையாடக்கூடிய கேம்ஸ் எடுத்துக்கொண்டா அவதாராக இருந்து நாங்கள் உணர்கிற டிஜிட்டல் உலகத்தை எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இது டெக்னாலஜி இப்போ வளர்ந்துட்டு வருது. அதாவது டிஜிட்டல் ஆஃபீஸ், வீடியோ கேம்ஸ், டிஜிட்டல் ஈவெண்ட்ஸ், டிஜிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் இவற்றையெல்லாம் சொல்லலாம். மெட்டா நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த நிறுவனம் சோசியல் மீடியாவில் இருந்து மெட்டாவர்ஸ் நிறுவனமாக மாறிட்டு வருதுன்னு சொல்கிறாரு. இன்னுக்கு இந்த உலகம் தட்டையான 2 பரிமாணங்களாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மெட்டாவர்ஸ் வந்தது பிறகு பல பரிமாணங்களாக கொண்டதாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாரு. இது எங்களோட ஆழ்ந்த மனசிலிருந்து உணரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஃபோன், டெஸ்க்டாப் இது மாதிரி டிவைசஸை வச்சு இது சாத்தியப்படுத்தக்கூடும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பீப்பிளை சுற்றி இணைய பொருளாதாரம் உருவாகும் என்றும் சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஹாபி, டிஜிட்டல் சேவிஸ் இது மாதிரி எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா இது நாங்கள் உண்மையாகவே நினைக்கிற மாதிரி இதில் எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ காணப்படுற டெக்னாலஜியில் வீடியோ கால்ஸ், ஆன்லைன் மீட்ஸில் பார்த்திங்கன்னா ஜூம் மீட் இதில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் சோர்ந்து போய்ச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி இப்போ வளர்ந்துட்டு வருது. அண்ட் மெட்டா நிறுவனம் நேரடியாக ஒரு பொருளை தொட்டு உணரக்கூடிய ஒரு ஹேண்ட் க்ளவுஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது பல சென்சர்களை கொண்டதாக இருக்குது. அண்ட் இது யூசர்ட செய்கைகளில் இது உணரும். அண்ட் இது பயன்பாட்டுக்கு வரல, இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஆன்லைன் மூலமான லைஃப்பை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கான பதில் யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. மெட்டாவர்ஸ் வந்தாலும் இதோட வெற்றி தோல்வி யூசர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இதை பார்த்து தான் பார்த்தீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. ஓகே, வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.